ஐயோ என் கரும்பு எல்லாம் பாழாயிடுச்சு. வாயில மண்ணு போட. ரோட்ல ஓட்டுற வண்டிய கரும்பு காட்டுக்குள்ள விட்டுட்டியா? உன் கண்ணன போட நில இருக்கா? நல்லா விளைஞ்ச கரும்பு எல்லாம் எப்படி சாஞ்சு போயிருக்கு பாரு. என்ன ராத்திரி அடிச்சது இன்னும் இறங்கலையா? ஏய் என்ன வாய் கிழியுது? என்னமோ நைட்டு நீயே வந்து ஊதி கொடுத்த மாதிரி பேசுற. நான் ஒண்ணும் மனுஷங்க மேல ஏத்தல, கரும்பு தானே, மூட்டு போயா. ஒருக்கா மனுஷங்க மேல ஏத்திருந்தாலும் நான் விட்டுருப்பேன். பயிர் விளையிற பூமிக்கும் வளர்ந்து நிக்கிற கரும்புக்கும் ஏதாவது ஆச்சு உங்க கழுத்தை அறுத்து போடுவேன். வா, வீணா இருக்கிற கரும்பு எல்லாம் வந்து சரி பண்ணு. இறங்கி வா. ஏய் வீணானது எப்படி சரி பண்ண முடியும்? எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பணத்தை தூக்கி எறியற. என்னது பணத்தை தூக்கி எறிவியா? பிளாஸ்டிக் கிளாஸ்ல கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டைலா தூக்கி போடுற மாதிரி இல்ல கரும்பு விளையாடுது. முதல்ல உழவு செஞ்சு வரிசைப்படுத்தி நாத்து நட்டு தினமும் தண்ணி ஊத்தி களை எடுத்து ஒரு தாய் புள்ளைய பெத்து எடுக்கிற மாதிரி 10-11 மாசம் இதை விளைய வைக்கிறோம். ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கா? அப்படி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறத வண்டியை விட்டு பாழாக்கிட்டு எகதாளமா பேசுறியா? இன்னொரு தடவை இந்த பல்லவி விஷயத்துல தலையிட்டீங்க சட்னி சட்னி ஆக்கிடுவேன். கார சட்னியா தேங்காய் சட்னியா? என்ன என்னடா இன்னும் கிளம்பலையேன்னு பார்த்தேன். கரும்பு காட்டுக்குள்ள இருக்கிற மைனாவை பார்த்துட்டு தான் வண்டியை திருப்பி இருப்பாரோ. என்ன அடிச்சிருவியா? என்ன அடிப்பியா? அடி. ஆம்பளை கன்னு மாதிரி இருக்கணும், பொண்ணு பூ மாதிரி இருக்கணும். கிராமத்து பொண்ணுங்க அம்சமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அது ப்ரூவ் ஆயிடுச்சு. தடுமாறுற வயசு அது, அதனால கொஞ்சம் உஷாரா இரு.